கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 4 வசனம் சேர்ந்ததுதான் ஒரு வசனத்தினுடைய தாற்பயம். இந்த இடத்துல இந்த 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அருமையான தேவ ஜனமே, a wonderful concept of experience by the power of Holy Spirit. இதுவரையில் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் யாரை தேவன் அன்றைய தினத்துக்கு முன்குறித்தாரோ அவர்கள் மூலமாய் வெளிப்பாடுகள் வந்து பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கடமை பிதாவினால் அனுப்பப்பட்ட பிற்பாடு அது நிறைவு பெற்று முடிந்து கடந்து சென்றுவிடும். ஆனால் இங்கே வேதத்தினுடைய தெளிவை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை நீங்களும் நானும் சுதந்திரிப்போமானால் ஆண்டவருடைய மகிமையை நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ உங்க குடும்பத்துல பார்க்கலாம், உங்களுக்குள்ளவே பார்க்கலாம். இங்கே மிக தெளிவாக இங்க ஆண்டவருடைய வார்த்தை ஆரம்பிக்கப்படுகிறது. 1வது வசனத்துல அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, அதுதான் கான்செப்ட். முதல்ல உங்களாவது உங்க மனசாட்சி, உங்க ஆத்மா, உங்க நினைவு பகுதி, உங்க சரீரம் அதுவே டிஃபரெண்டா இருக்கு. பைபிள் எடுத்து வச்சு வாசிக்கலாம்னு கேட்பீங்க. ஒரு ஃபோன் கால் வந்த உடனே உங்களுடைய முதலாவது ப்ரிஃபரன்ஸ் பைபிளை நிறுத்திட்டு என்ன நம்பர் யாரு. இப்போ ஒரு மனம் நமக்குள்ளவே தடை செய்யப்படுகிற ஒரு அனுபவம். ஒரு மனம் இல்லாத இடத்துல நாவுகள் புரண்டு உங்களால பேச முடியாது. உலக பிரகாரமாய் புரண்டு பேசுகிற அனுபவம் வேற, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்று இந்த நாவு புரண்டு பேசுகிறது பாருங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இங்கிலீஷ்ல பிளாபரி உளறுதல், பிளாஸ்பமி தேவையற்றவைகளை உளறுகிற அனுபவங்கள். தேவச்சனமே, மனிதன் தேவன் சிருஷ்டித்த நாளிலே அவசியமற்றதுக்காக மனிதனை சிருஷ்டிக்கவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு முன்பாக பலவிதமான மிருக ஜீவன்களை கொண்டு வந்து ஆண்டவர் பார்த்தாரு. டேய், நீ பேரை வைன்னு சொன்னார். அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் தம்முடைய ஞானத்தை அவனுக்கு ஊற்றி தேவ சித்தமும் அவனுடைய வார்த்தை, அவன் எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவனாக என்ன பேரிட்டானோ அந்த பேரு தேவனும் அவனும் இரண்டும் சாட்சி ஒன்றாக இருக்குமானால் அந்த பேரு அந்த மிருகத்துக்கும் பறவைக்கும் அப்படி ஆயிற்று. நம்ம வேதத்தினுடைய தன்மையே நமக்கு தெரியாததுனால இந்த நாவு புரளுகிற அனுபவம் நமக்கு இல்லை. ஆதாம் பேரிட்டா அது அவைகளுக்கு பேராய் போச்சு. இவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கும் மெடிடேஷன் பவர். இப்போ இதெல்லாம் கண்ட தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறார்களா என வழி தெரியாது, கொடுத்து பார்த்தார். அவனுடைய ஸ்பிரிட்டும் தேவனுடைய ஸ்பிரிட்டும் ஒன்னா இணையல. நியாயப்பிரமாணம் என்னாச்சு, அவனை பாவத்தின் பிரமாணத்துக்கு தள்ளுகிறவைகளாய் மாறப்பட்டது. Now a new covenant life with the Lord Jesus Christ. ஆண்டவரோடு கூட புதிய உடன்படிக்கையின் அனுபவத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். முதலாவது உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரம் ஒருமனப்படுகிற அனுபவத்துக்கு வருதா பாருங்க. அப்படி வராதவங்க எல்லாம் தேவனுக்கு முன்பாக தோற்று போனவங்க தான். அவங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியவே முடியாது.
கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு பதிலாக ஏதோ ஒரு பதிலை நீங்க எழுதுனீங்கன்னா நிச்சயமா டீச்சர் பார்ப்பாங்க. நான் ஏமாந்தவன் பார்க்குறா போல, 5ஆம் நம்பர்னு ஆன்சர் இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் கிடையாது, ஆனா இது பிரமாதமான ஆன்சர் தான், இதுக்கு கேள்வி கேட்டு இதை எழுதியிருந்தான். அப்ப என்னையே ஏமாற்றுகிற பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி ஆக்ட் கொடுத்தவ இன்னைக்கு எனக்கு முன்பாக நான் ஆவியிலே கேட்கப்படுகிற அவர்களோடு கூட உணர்வை நான் பார்க்கும்போது அந்த உணர்வே அவங்களுக்கு இல்லை. தேவச்சனமே, நாம் விசேஷித்த பொக்கிஷத்தை பெற்றவர்களாக மாறுவதற்கு தான் கிறிஸ்தவம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் given inside us, not outside. அநேகர் வேதத்தை வெளி புஸ்தகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டடியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். அதனால்தான் நம்ம இன்வால்வ்மெண்ட் தேவனோடு இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் an ஆடியன்ஸ். ஒரு சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து ஒரு சினிமா ரீல் ஓடுற வரைக்கும் பார்த்துட்டு ரீல் முடிஞ்சவன ஆட்டோமேட்டிக்கா எழுந்துப்பாங்க, ஏன்னா படம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அவங்க சிந்தனைக்கு ஏற்றபடிதான் பார்க்கிறோம். ஆனால் ஆதாமை பேரிடுகிற பொழுது தேவ சிந்தனைக்கு ஏற்றவனாய் சொல்லுகிறானா என்று பார்த்தார். இங்கே ஒரு மனத்தின் அடிப்படையை தேவன் தெளிவுபடுத்துகிறார். இங்கே 120 பேர் இருந்த ஒரு மனம், அவங்களுக்குள் அவங்க ஒரு மனம், மற்றவர்களோடு கூட ஒரு மனம். சோ அந்த அந்த சென்ஸ் அந்த கூட்டம் முழுவதிலும் இருந்தது. தேவச்சனமே, இவைகள் எங்கிருந்து வந்தது? ஒரு பலத்த காற்று. இதுவரைக்கும் காற்றே அடிக்கலையா? ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்துல 4000 ஆண்டுகளுக்கு காற்றே அடிக்கலையா? அடிச்சது. ஆனா இப்போ இந்த காற்றை பெற்றுக்கொள்கிற அனுபவத்துக்கு அந்த 120 பேர் வந்திருக்கிறாங்களான்னு ஒரு டெஸ்டிங்க கொடுத்தார். ஒரு ஆதாம பார்த்த தேவன் தான். இன்னைக்கு வாட் டைப் ஆஃப் ஸ்பிரிட் இஸ் திஸ் என்று சொல்லி, இது எப்படிப்பட்ட காற்று? இது பரிசுத்த ஆவியானவர் முழக்கமிட்டு எனக்குள், அங்கிருந்து வருகிற காற்று அது எனக்குள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்படி என்னை மாற்றுவதற்கு உள்ள வந்து அந்த தண்ணியை ஒரு டம்ளர்ல ஊத்த போது அது கீழே இருந்து தான் ஃபில் ஆகி வருது, மேல இருந்து ஃபில் ஆகி கீழே போகுது. தேவச்சனமே, எங்க நீ விழுந்திருக்க, எங்க சூனியத்துல இருக்க, எங்க மாந்திரியத்துல, எங்க தரித்திரத்துல இருக்கிற, எந்த வேசித்தனத்துல இருக்கிற, எந்த விபச்சார சிந்தையில இருக்கிற நீ தேவனை எப்படி எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாத்தி கொண்டிருக்கிறதே உனக்குள்ள இருக்கிற ஒரு டிசப்ஷன், வஞ்சகத்தின் ஆவி, அது அடியில தான் ரொம்ப சேஃபரா இருக்கும். பரிசுத்த ஆவியை நமக்குள் ஊற்றுகிற பொழுது ஒரு ஃபில்லப் ஆகிற வெசல் போல உன்னை ஃபில்லப் ஆக அட்டியிலிருந்து உன்னை கிளியர் பண்ணிட்டு வராருங்க. அதுதான் அந்த முழக்கத்தின் சத்தத்துடைய மகிமை. இந்த சத்தத்தின் மகிமையை கேட்டவுடனே அந்த மேலிட்டு அறையை சுத்தி இருந்த ஜனங்கள், வெவ்வேறு பாஷைக்காரர்கள், ஒருத்தம் கூட வீணாக கூடாது சொல்லி அத்தனை பேரும் வெவ்வேறு பாஷையில பேசினா அத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியுடைய மகிமையை கண்டார்கள், உணர்ந்தார்கள், பெற்றார். இப்படி ஒரு மிருகம் தன் பேர் சொன்னவன் அந்த பேரை தனக்கென்று பெற்றுக்கொண்டு ஓடி போச்சோ, அங்க வெளியே இருந்தவன் இப்போ மிருகம் இல்லை, மிருக குணத்தில் இருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது வெளியே. தேவச்சனமே, அந்த அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறியா? ஊரை ஏமாற்றுவது போல தேவனை ஏமாற்றுவதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆவியானவர் அந்த ஏமாற்றத்தை மாற்றுவதற்கு தான் உனக்குள்ள வந்திருக்கிறார். இன்னும் ஒரு வஞ்சகம் முடிச்சிருக்குது. அவருடைய அன்பினாலே அந்த வஞ்சகத்தை மாற்றுவதற்காக அன்றைக்கு 120 பேரும் ஞானஸ்நானம் எடுத்தவன். அவன் பெற வேண்டிய அந்த ஞானஸ்நானம் பத்தாதரா. You have a second anointing. You need it. அங்கே ஆதாம சிருஷ்டிக்கிற பொழுது ரட்சிக்கப்பட்டவனாக தான் சிருஷ்டித்திருந்தான். அந்த ரட்சிப்பை இழந்தவன் தான். ஏன்? அங்கேயும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலதான் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அந்த ஆதாம். தேவச்சனமே, அறிவு புகட்டப்பட்டிருக்கிறது, ஞானம் உனக்கு புகட்டப்பட்டிருக்கிறது. தெய்வீக பிரசனத்தை உணர்ந்திருக்கிற இயேசு என்று வாயால உச்சரிக்க முடியுது. ஏன்? நாம் ஏமாற்றத்துக்கு நேராக ஏமாற்றுகிற ஆவியோட நாம் ஏன் உறவு வைத்திருக்கப்பட வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. வேதத்தை
வெறும் வாசிப்பதற்குண்டான புத்தகம் அல்ல, அது எனக்கு அறிவையும் ஞானத்தையும் புகட்டுகிற புத்தகம் என்று நீங்கள் அதை உணர்கிறீர்களானால் இந்த சபை 1 கோடி மக்கள் சபையா இது மாறி இருக்கப்பட வேண்டும். நான் கொடுக்குற சப்ஜெக்ட் எங்க வேணா நீங்க வேர்ல்டு ஃபுல்லா போய் சுத்திட்டு வாங்க, வேர்ல்டு ஃபுல்லா சுத்திட்டு வாங்க. நீங்க ஒரு நட்சல்ல நான் கொடுக்கிற அனுபவமான இந்த வேத வாக்கியங்கள், let us become the disciple of the Lord Jesus Christ. தேவனுடைய பிரதிநிதியாகிய அவருடைய சீஷத்துவத்துக்கு நேராக நாம் கற்றுக்கொண்டவர்களாய் மாறுவோம். கிறிஸ்து எதற்காக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தாரே, நீ செய்வதற்காக கற்றுக் கொடுத்ததை நீ செய்கிறவனாக என்னைக்கு நீ மாற போற? தேவ ஜனமே, அந்த முழக்கமிடுகிற சத்தம் உன் ஆவியிலே கேட்கப்படுவதற்கு உன்னை விட்டு 120 பேர் with oneness and spirit ஒரு மனதோடு இருந்தபடினால் ஆவியானவர் செகண்ட்ஸ்ல எல்லாரும் மேலே இறங்க துவங்கினார். முதல்ல உன்னை கண்ட்ரோல் பண்ணு, உன் கூட இருக்கிற கணவனையோ மனைவியோ கண்ட்ரோல் பண்ணு, உன் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணு, நீ எங்க ஒர்க் பண்றியோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாக உன்னை மாற்றுவார். When there is no change with an individual, ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறாதவங்க, how can they will work or make war against the spirit of evils? அவன் எந்த யுத்த களத்துல போய் பிசாசின் தந்திரங்களோடு அவன் யுத்தம் பண்ண முடியுமா? அவன் மேல பேய் இருக்கும்யா, அவன் மேல பிசாசு இருக்கும்யா, அவன் மேல சூனியம் இருக்கும்யா, அவன் மேல மாம்ச கட்டு அத்தனையும் குடிகொண்டு இருக்கும் அவன் மேல. If you don't hear the power anointing sound of the Holy Spirit. சராசரி மனிதனாக வாழணும்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க. ஆவியானவர் அப்படிப்பட்டவர் தான் நிரப்ப விரும்புகிறார். உன்னை உன் திசையை திருப்பி உன் வெட்கத்துக்கு பதிலாக உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்காக தான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஜீவனை கொடுத்து உன்னோடு கூட உறவாடினார். காசு கொடுத்து இயேசுவை நீங்க நல்லவன் சொல்வதற்காக அவர் உங்களுக்காக இறங்கி வரல. எதெல்லாம் பிதாவாகிய தேவன் சொன்னாரோ அதை செய்தார். அடிமைத்தனத்தை எடு என்று சொன்னார், செய்தார். ஆனால் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் சொல்லுகிற சத்தியத்தை நம்மளால கடைபிடிக்க முடியவில்லை தேவச்சனமே. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு ஒரு மைக்கோ வெய்க்கோ ஒண்ணுமே இல்லை. 120 பேர் கேட்டிருக்கிறாங்க வார்த்தை, ஒரு சத்தம் கிடையாது. பின் டிராப் சைலன்ஸ், வானத்தின் முழக்க சத்தம் எல்லாருக்கும் கேட்டது. So let our turn our ears to the Lord. நம்முடைய காதுகளை தேவனுக்கு நேராக செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.